சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சிஸ்டமில் பில்டிங் அப்ரூவல் நம்ம வாங்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராயிங் வந்து ஆஸ் பர் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ப்ராசஸில் வந்து நமக்கு என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட்காக நம்ம ட்ராயிங் வந்து அந்த மேனுவல் யூஸ் பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த ட்ராயிங்கை வந்து சப்மிட் பண்ணோம். ஸோ சப்மிட் பண்ணோன்னா நமக்கு வந்து அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் தான் சப்மிட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து நம்ம அப்ளிகண்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான வெப்சைட் என்னென்னா ஆன்லைன் ppa.tn.gov.in அந்த வெப்சைட் தான் நம்ம வந்து அதுக்கான வெப்சைட்டு. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த பேஜ் வரும். ஸோ நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோன்னா இந்த லாகின் அப்படிங்கிற பேஜை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பெர்மிஷன் அப்படிங்கிற வெப்சைட் வந்து இருக்கும். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஒன்று வந்து நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்னொன்று வந்து நியூ ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் ரெண்டில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்து அந்த மாதிரி இருக்கும். அதில் எல்லா இதுலேயுமே வந்து ரெஜிஸ்டர் இன்ஜினியர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ப்ரொஃபஷனல் டிகிரி சர்டிஃபிகேட்ஸை வச்சு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் வந்து நியூ ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணி நம்ம ஒரு லைசன்ஸ் இன்ஜினியராக இருந்தால் இதை பண்ணணுங்கிற அவசியம் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா நம்ம யார் வந்து இன்ஜினியரோ அவங்களே ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி அவங்களோட லாகின்குள்ளே போயிட்டு பிளானெல்லாம் சப்மிட் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். ஆனால் இந்த நியூ சிங்கிள் விண்டோ போர்ட்டல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டுக்குன்னு நம்ம தனியாக ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ நம்ம அதில் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து நியூ அப்ளிகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற பேஜ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் வந்து அந்த அப்ளிகண்ட் யார் வந்து வீடு கட்டுறாங்களோ அவங்க தான் வந்து அப்ளிகண்ட். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான இது பார்த்திங்கன்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும், அப்புறம் ஃபோன் நம்பர் வேணும், மொபைல் நம்பர் வேணும், இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ வந்து இங்கே தேவைப்படும், அப்புறம் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ். இது எல்லாமே நம்ம இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ஜினியர் அவர் என்ன டீட்டெயில் மிஸ்டர் மிஸ்ஸஸ். ஸோ நம்ம வந்து அந்த அந்த அப்ளிகண்ட் யாரோ அந்த இதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்குவோம். அப்புறம் அவங்களோட நேம், அவங்களோட லாஸ்ட் நேம், நம்ம வந்து என்ன யூசர் நேம் நம்ம வச்சுட்டா ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாமோ அந்த யூசர் நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் உங்களுக்கு எந்த இயர் நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த இயருக்கு வந்து நீங்கள் அந்த இயரோட அவங்க வச்சு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் அவங்களோட அட்ரஸ், பின்கோட், மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி ப்ரூஃப் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆதார் கார்டை தான் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆதார் கார்டுன்னு கொடுத்துட்டு அதோட நம்பர் என்னவோ அந்த நம்பர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகண்ட் ஃபோட்டோவை வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன யூசர் நேமை நம்ம கொடுத்தோமோ அந்த யூசர் நேமுக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அதோட பாஸ்வேர்டும் உங்களுக்கு வந்துடும். உங்களோட இமெயிலில் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்டு, அதாவது அப்ளிகண்ட் யாரோ அவரோட இமெயில் ஐடிக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து போய் செட் ஆயிரும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேணும்னா அதில் மறுபடியும் அகைன் லாகின் பண்ணி அந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு நம்மளோட பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து அப்ளிகண்ட்டை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பிளானிங் வந்து நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.